ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2000 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் சம்ஒன் இஸ் வாட்சிங். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோயினும் அவங்களோட குட்டி பையனும் ஒரு வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொலை நடந்த வீடுன்னு அவங்களுக்கு தெரியாது. அங்கே போனதுக்கப்புறம் பல சம்பவங்கள் நடக்குது. பையனோட நடவடிக்கையில் சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது. பையன் கற்பனையாக ஒரு ஃப்ரெண்டை உருவாக்கி வச்சுருக்கதா ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஆனால் அது கற்பனையா இல்லையான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃபிஷியலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு வீட்டில் பார்ட்டி நடக்கிறத காட்டுறாங்க. இந்த வீட்டில் இருக்கிற லேடியோட பேர் ஆன். அவங்களும் எவரட் அப்படிங்கிற ஒருத்தரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. தனக்கும் ஆன்க்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகிறதா பார்ட்டிக்கு வந்த எல்லார் முன்னாடியும் எவரட் சந்தோஷமாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்படியே கட் பண்ணி ஆனு கத்திக்கிட்டே மாடியில் இருக்கிற ரூம்லேருந்து ஓடி வரதை காட்டுறாங்க. அவங்கள யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் துரத்திட்டு வரான். அது யான்னு நமக்கு காட்டல. அவன்கிட்ட இருந்து ஆன் தப்பிக்க ட்ரை பண்ணுறப்ப படிக்கட்டில் உருண்டு விழுந்துடுறாங்க. ஆனை அழுது கெஞ்சியுமே அந்த ஸ்ட்ரேஞ்சர் இறக்கமே காட்டல. ஒரு ராட் எடுத்து ஆனை அடிச்சே கொலை பண்ணுறான். அவங்களோட கழுத்தில் இந்த செயின் எடுத்துகிட்டு ஸ்ட்ரேஞ்சர் அங்கேருந்து போயிடுறான். அப்படியே கட் பண்ணி ஒரு வயசான ஆள் தரையில் இருக்கிற ரத்தக்கரையை க்ளீன் பண்ணுறதை காட்டுறாங்க. இவர் தான் இந்த வீட்டோட ஓனர். வீட்டுக்கு பெயிண்ட் அடித்து ஃபார் ரெண்ட் அப்படின்னு வெளியே போர்டு வச்சுருக்காரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த சீன் ஆரம்பிக்குது. வீட்டுக்கு புது ஆளுங்க லக்கேஜோடு வந்து இறங்குறாங்க. ஹவுஸ் ஓனர் ஃபார் ரெண்ட் அப்படிங்கிற போர்டு எடுத்துகிட்டு போகிறாரு. இவரோட வீடு இந்த வீட்டுக்கு சைடில் தான் இருக்குது போல். கூடி வந்தது ஒரு லேடியும் அவங்களோட குட்டி பையனும். இந்த லேடியோட பேர் மிஷல். இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க ஒரு மெடிக்கல் ரிசர்ச்சர். குட்டி பையனோட பேர் கோரி. இப்போ வீட்டுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. இவரோட பேர் சார்ல்ஸு. இவரை நான் ஃப்ரெண்டுன்னே சொல்கிறேன். இவரும் இந்த ஏரியாவில் தான் இருக்காரு. ஹீரோயின் புதுசாக கூடி வந்திருக்கனால தேவையான ஹெல்ப்பை ஃப்ரெண்டு பண்ணுறாரு. நைட்டு ரெஸ்டாரண்ட் போகலாமான்னு ஃப்ரெண்டு கேட்க, வேணாம் டயர்டாக இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நாள் டேட் பண்ணிக்காங்க போல். ஃப்ரெண்டுக்கு ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஹீரோயின் ரிலேஷன்ஷிப்க்கு ரெடியாக இல்லை. இப்போ ஒரு லேடி அங்கே வராங்க. இவங்களோட வீடும் இதே தெருவில் தான் இருக்குது போல். ஸோ அவங்கள நெய்பர்னு வச்சுக்கலாம். ஹீரோயின் புதுசாக கூடி வந்திருக்கதை பார்த்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலான்னு நெய்பர் வந்திருக்காங்க. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் நெய்பர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் டின்னருக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால் ஃப்ரெண்டு அப்செட் ஆகி அங்கேருந்து கிளம்புறாரு. நெய்பரும் கொஞ்ச நேரம் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கார்டன் ஏரியாவில் ஹவுஸ் ஓனர் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஹீரோயின் அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. மோடம் வைக்கிறதுக்கு மாடியில் ஒரு ஃபோன் ஜாக் தேவைப்படுதுன்னு ஹீரோயின் சொல்ல, என் பையன் பாபி கிட்ட சொல்கிறேன், அவனே இதெல்லாம் பண்ணிடுவான்னு ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு. இந்த வீட்டில் கொலை நடந்ததை ஹீரோயின் கிட்ட ஹவுஸ் ஓனர் மறைச்சிட்டார் போல். ஒரு வழியாக டெனன்ட் கிடைச்சது ஹவுஸ் ஓனருக்கு சந்தோஷமாக இருக்குது. அடுத்து நைட் டைமில் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தன் கத்தியோடு வந்து நிற்கிற மாதிரி ஹீரோயினுக்கு கனவு வருது. பதறி போய் கண் முழிச்சு பார்த்தா பையன் நின்றுட்டுருக்கான். என்னடான்னு கேட்டால் கபோர்டில் ஏதோ இருக்குன்னு சொல்கிறான். பையன் ஏதோ விளாட்டாக சொல்கிறான்னு நினச்சிட்டு ஹீரோயின் அதை சீரியஸாகவே எடுத்துக்கல. நான் இங்கேயே தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூடவே பையனும் தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் பையனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. அப்போ யாரோ ஒருத்தன் ஹீரோயினுக்கு தெரியாமல் அவங்கள ஃபோட்டோஸ் எடுக்கிறான். அது யாருன்னு நமக்கு காட்டல. இப்படியே ஒரு வாரம் போகுது. ஒரு நாள் நைட் டைமில் ஹீரோயினோட வீட்டுக்கு நெய்பர் வராங்க. அப்போ வாசலில் ஒரு பொக்கே கிடக்கிறத பார்க்குறாங்க. ஹீரோயின் கதவை திறந்து பொக்கேவை எடுத்துக்கிறாங்க. அந்த பொக்கேயில் பேரே போடல. வந்த கொஞ்ச நாள்லேயே உனக்கு ஒரு சீக்ரெட் ஃபேன் கிடச்சிட்டாங்க போலேன்னு நெய்பர் கிண்டல் பண்ணுறாங்க. இது ஃப்ரெண்டோட வேலையாக தான் இருக்கும்னு ஹீரோயின் நினச்சிக்கிறாங்க. நெய்பர் ஒரு ஏஞ்சல் பெயிண்டிங்கை வரைஞ்சி அதை ஃப்ரேம் போட்டு ஹீரோயினுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. இவங்க இந்த மாதிரி ஏஞ்சல்ஸை நிறைய பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்களா. இவ்வளோ நாளாக நெய்பருக்கு பேசுகிறதுக்கு ஆளே இல்லாமல் லோன்லியாக இருந்திருக்காங்க. ஹீரோயினும் நெய்பரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப லேண்ட்லைன் ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஹீரோயின் அட்டன் பண்ணி யாருன்னு கேட்க அந்த பக்கமாக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஹீரோயின் டென்ஷன் ஆகி காலை கட் பண்ணிடுறாங்க. இதோட 3ஆவது தடவை இப்படி நடக்குது போல். ஆஸ்டிஷ் போட்டு 69க்கு டயல் பண்ணால் எந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சோ அந்த நம்பருக்கு கால் போகணும்னு நெய்பர் ஐடியா கொடுக்குறாங்க. இப்போ மறுபடியும் கால் வரவும் நெய்பர் அதை அட்டன் பண்ணி, உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா வெட்டி பயிலே, தைரியம் தான் நேரில் வாடான்னு திட்டுறாங்க. ஆக்சுவலாக இப்போ கால் பண்ணது ஹீரோயினோட ஃப்ரெண்டு சார்ல்ஸு. ஆனால் நீங்களான்னு சொல்லிட்டு ஃபோனை ஹீரோயின் கிட்ட நெய்பர் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்டு ஹீரோயினை மத்தியானம் மீட் பண்ணி ரிலேஷன்ஷிப் பற்றி பேசிட்டு போயிருப்பார் போல். என்ன முடிவு எடுத்திருக்கான்னு ஃப்ரெண்டு கேட்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம், உங்களால் முடியலைன்னா இனிமேல் பேச வேண்டான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு விடாமல் அதை பற்றியே பேசவும் ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு நெய்பர் கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் கதவை க்ளோஸ் பண்ணுறப்ப வீட்டுக்கு வெளியே யாரோ மறைஞ்சிருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. இப்போவும் அது யாருன்னு நமக்கு காட்டல. கேமரா கிளிக் சவுண்டு மட்டும்தான் கேட்குது. ஹீரோயின் பெட்ரூம்க்கு வந்து பார்த்தா டேபிளில் ஒரு பேப்பர் கிடக்க. மோடம்க்கு ஃபோன் ஜாக் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டு ஹவுஸ் ஓனரோட பையன் பாபி எழுதி வச்சுருக்காரு. ஹீரோயின் ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப வெளியே யாரோ நின்று வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்கவும் லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு ஜன்னல் வழியாக ஒரு பயத்தோடு பார்க்குறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் பையனோட ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே பையன் மற்ற பசங்களோட விளாண்டுட்டு இருக்கான்.
அப்போ ஒருத்தர் வந்து ஹீரோயின் கிட்ட கேஷுவலாக பேச்சு கொடுக்குறாரு. நீங்கள் யாரோட அப்பான்னு ஹீரோயின் கேட்கவும் அங்கே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு விளாண்டுட்டு இருந்த ஒரு குட்டி பொண்ணு அவர் காமிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து வேற ஒரு பேரண்ட்டு அந்த குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க தான் பேரண்ட்ஸானு ஹீரோயின் ஷாக் ஆகி திரும்பி பார்த்தா வந்து பேசின ஆளையே காணோம். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அடுத்து நைட் டைமில் ஹீரோயின் வீட்டில் இருக்கிறப்ப அதே மாதிரி அனானிமஸ் கால் வருது. ஹீரோயின் ஹலோ ஹலோன்னு சொல்லியுமே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கால் பண்ண ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுக்கு வெளியில் தான் நிற்கிறான். ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஹீரோயினை வீட்டுக்கு வெளியில் நின்று வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ணுறதை காட்டுறாங்க, ஆனால் அவனோட முகத்தை காட்டல. ஹீரோயின் எந்திரிச்சு ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. யாரும் வாட்ச் பண்ணுற மாதிரி தெரியுமோ ஹீரோயின் பயந்து போய் எமர்ஜென்சிக்கு கால் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு டிடெக்டிவ் அங்கே வராரு. ஸ்ட்ரேஞ்சர் நின்று வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஸ்பாட்டில் நிறைய சிகரெட் துண்டுகள் கிடக்கிறத பார்க்குறாரு. அடிக்கடி ஹேங்கப் கால்ஸ் வரதையுமே டிடெக்டிவ் கிட்ட ஹீரோயின் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அது யாராக இருக்கும்னு ஹீரோயினால் கெஸ் பண்ணவே முடியல. உங்களுக்கு ஸ்மோக்கர்ஸ் யாராச்சும் தெரியுமான்னு டிடெக்டிவ் கேட்க ஹீரோயின் ஃப்ரெண்டோட பேரை சொல்கிறாங்க. ஆனால் அவர் இதை பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு ஹீரோயின் நம்புகிறாங்க. ஹீரோயின் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு திருடன் ஹீரோயினோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா. அந்த டைமில் ஹீரோயின் கிட்ட அவங்களோட அப்பா கொடுத்த கன் இருந்திருக்கு. அதை காட்டியுமே திருடன் பயப்படவே இல்லை. திருடனை ஷூட் பண்ணுறதுக்கு ஹீரோயினுக்கு தைரியம் வரல. அதை புரிஞ்சுக்கிட்டு திருடனை எஸ்கேப் ஆயிருக்கான். ஆனால் அவனை போலீஸ் இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்கவே இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயினோட கனவுல கத்தியோட வந்து நின்னது அந்த திருடன் தான் போல. அவன் தான் இப்போ இங்கே வந்து தொல்லை பண்ணுறான்னு தெரியல. இந்த ஏரியாவில் செக்யூரிட்டி அதிகப்படுத்துறேன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறனால டிடெக்டிவ் தன்னோட நம்பரை கொடுத்துட்டு எப்போ வேணால் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்த நாளே டிடெக்டிவ் ஃப்ரெண்டை கூப்பிட்டு விசாரிச்சுருப்பார் போல. ஃப்ரெண்டை அப்செட் ஆகி என்ன போய் இப்படி நினச்சிட்டேன்னு ஹீரோயினுக்கு வாய்ஸ் மெயில் அனுப்புகிறாரு. அடுத்து நைட் டைமில் ஹீரோயின் புக் படிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஜன்னல் கிட்ட வந்து நின்று ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் அவரை பார்த்து ஷாக் ஆகவும் ஸ்ட்ரேஞ்சர் டக்குன்னு ஹவுஸ் ஓனரோட வீட்டு பேக் டோரை திறந்து உள்ளே போகிறாரு. ஹீரோயின் டிடெக்டிவோட நம்பருக்கு கால் பண்ணி இதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. ஹீரோயின் கதவை திறந்து பார்த்தா ஹவுஸ் ஓனர் வந்து நிற்கிறாரு. இங்கே என்ன நடக்குதுன்னு ஹீரோயின் கேட்க அது என்னோட பையன் பாபி தான்னு ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு. இவ்வளோ நாளாக ஹீரோயினை ஸ்டாக் பண்ணது அவர் தான் போல. பாபிக்கு கொஞ்சம் மனநல சரியில்லைன்னு ஹவுஸ் ஓனர் சொல்ல இதெல்லாம் நீங்கள் போலீஸ்கிட்ட பேசிக்கங்கன்னு ஹீரோயின் கோவமாக சொல்கிறாங்க. போலீஸ்கிட்டலாம் போக வேண்டாம், இனிமேல் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு ஹவுஸ் ஓனர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. இப்போ டிடெக்டிவ் அங்கே வந்து ஹீரோயின் கிட்ட நீங்கள் ஓகேவான்னு கேட்கவும் ஹவுஸ் ஓனர் ரிக்வஸ்ட் பண்ணனால பாபியை பற்றி டிடெக்டிவ் கிட்ட சொல்ல வேண்டான்னு ஹீரோயின் டிசைட் பண்ணுறாங்க. நான் குப்பையை கொட்டுறதுக்காக பேக்டோர் வழியாக வந்தப்போ அதை பார்த்து இவங்க பயந்துட்டாங்கன்னு ஹவுஸ் ஓனரே போய் சொல்லி சமாளிக்கிறாரு. ஆமாம் இருட்டில் சரியாக தெரியலன்னு ஹீரோயின் சொல்லவும் டிடெக்டிவ் அதை நம்பிடுறாரு. ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போயிட்டு பாபியை திட்டுறாரு. அவள் வந்து 2 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே போலீஸை வர வச்சிட்டியடா முட்டாள்னு சொல்லி பாபியை ஹவுஸ் ஓனர் அடிக்கிறாரு. அவள் அழகாக இருக்காள்லன்னு பாபி சொல்லவும் அவள் அழகாக தான் இருக்கா, அவளை பயமுறுத்தி ஓடி போக வச்சிடாதுன்னு ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு. பாபி ஏற்கனவே மனநிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருப்பார் போல். மறுபடியும் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பிடுவேன்னு ஹவுஸ் ஓனர் மிரட்டவும் பாபி ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாரு. தூக்கு போட போகிற மாதிரி கயர் எடுத்து சீலிங்கை பார்க்குறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. ரூமில் லேண்ட்லைன் கிட்ட ஒரு பேப்பர் கிடக்கவும் அதை எடுத்து ஹீரோயின் பார்க்குறாங்க. நான் உன்னை எப்போவுமே ஹர்ட் பண்ண மாட்டேன், ஐ லவ் யூ பை சார்ல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் தான் இப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கார் போல். சரி தூங்கலான்னு ஹீரோயின் போகிறப்ப ஜன்னல் கிட்ட யாரும் நடந்து போகிற மாதிரி நிழல் தெரியுது. ஹீரோயின் உடனே போய் ஜன்னலை லாக் பண்ணுறாங்க. இதை பற்றி ஹவுஸ் ஓனர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவருக்கு கால் பண்ணுறாங்க. உங்கள் பையனை மறுபடியும் ஜன்னல் கிட்ட பார்த்தேன், இது கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் போலீஸ்கிட்ட சொல்லுவேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு ஹவுஸ் ஓனர் என் பையன் தூக்கு மாட்டி இறந்துட்டான்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு இதை கேட்டு ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஃபோனை வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே போலீஸ் வந்து டெட் பாடியை ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. இதை ஹீரோயின் ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. இதை நினச்சிக்கிட்டே தூங்க போனனாலேயோ என்னவோ ஹீரோயினுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அந்த கனவில் பையனோட பெட்ரூமில் இருக்கிற கபோர்டை ஹீரோயின் திறந்து பார்க்குறாங்க. அங்கே பாபி தூக்கில் தொங்கி இறந்து கிடக்குறாரு. ஹீரோயின் பதறி போய் எழுந்திரிச்சு முகத்தை கழுவுறாங்க. அப்போ பையன் ஓடி வந்து கபோர்டில் யாரோ இருக்காங்கன்னு பதட்டமாக சொல்கிறான். ஹீரோயின் போய் லைட் ஆன் பண்ணி கபோர்டை திறந்து பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. உள்ளேருந்து ஒரு ஆள் பேசினதான் பையன் சொல்கிறான். ஆனால் என்ன பேசினான்னு பையனுக்கு சரியாக தெரியல. ஒருவேளை உனக்கு எதாவது கெட்ட கனவு வந்திருக்குன்னு சொல்லி ஹீரோயின் பையனை பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. அவங்க குட் நைட் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் கபோர்ட்லேருந்து ஒரு குரல் கேட்குது. உங்கள் அம்மா உன்னை நம்ப மாட்டாங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு மேல் வாய்ஸில் யாரோ சொல்கிறாங்க. அதை கேட்டு பையன் திருன்னு முழிக்கிறான். காலையில் எந்திரிச்சு பார்த்தா நெய்பர் கொடுத்த பெயிண்டிங் டேமேஜ் ஆகி விழுந்து கிடக்க. யார் எப்படி பண்ணதுன்னே ஹீரோயினுக்கு புரியல. நடந்த எல்லாத்தையுமே நெய்பர் கிட்ட ஹீரோயின் சொல்ல அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. பையனை பார்த்துக்கங்கன்னு நெய்பர் கிட்ட சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே கிளம்புறாங்க. பையன் பெட்டில் உட்காந்து ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப கபோர்டில் ஏதோ சத்தம் கேட்குது. பையன் ஒரு மார்க்கர் எடுத்து அந்த ரூம்குள்ளே தூக்கி போடுறான். 2 செகண்ட்லேயே அது திரும்ப பையன்கிட்டே வந்து விழுகுது. அடுத்து ஒரு பாலை தூக்கி போட்டால் அதுவும் பையன்கிட்டே உருண்டு வருது.
இதே நேரம் ஹீரோயின் ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ டிடெக்டிவும் அங்கே வராரு. உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு டெத்துன்னு கேள்விப்பட்டேன்னு டிடெக்டிவ் சொல்ல, ஆமாம் அது ஒரு ட்ராஜிக் இன்சிடென்ட்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. கன்னை எப்படி எய்ம் பண்ணுறது, எப்படி கிரிப்பாக பிடிக்கிறதுன்னு ஹீரோயினுக்கு டிடெக்டிவ் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் ஹீரோயின் டார்கெட்டை எய்ம் பண்ணுறப்ப அவங்க அப்பார்ட்மெண்ட்குள்ளே நுழைஞ்ச திருடனோட முகம் தான் ஞாபகம் வருது. ஹீரோயினால் கன்னை ட்ரிகர் பண்ண முடியாமல் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறாங்க. டிடெக்டிவ் கிட்ட அந்த சம்பவத்தை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஹீரோயினோட கை நடுங்கிறத பார்த்து உன்னால் ஷூட் பண்ண முடியாதுன்னு அந்த திருடன் சொல்லியிருக்கான். கையில் கன் இருந்துமே ஒன்றும் பண்ண முடியாமல் நின்னது ஹீரோயினுக்கு அவமானமாக இருந்திருக்கு. அந்த சம்பவத்தை மறக்கிறதுக்காக தான் ஹீரோயின் அப்பார்ட்மெண்ட்டே காலி பண்ணியிருக்காங்க. ஒரு மனுஷனை ஷூட் பண்ணுறதுக்காக கன்னை எய்ம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. இவர்கிட்ட பேசினது ஹீரோயினுக்கு ஆறுதலாக இருக்குது. சாட்டர்டே நைட் டின்னர் போகலாமான்னு டிடெக்டிவ் கேட்க ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறாங்க. சாட்டர்டே நைட்டு ஹீரோயின் வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ பையன் கையில் பிஸ்கெட்டோடு ஓடி வரதை பார்த்து யார் உனக்கு கொடுத்தாங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. கபோர்டில் இருந்த ஆள் தான் கொடுத்தான், அவன் மேலே எனக்கு பயமே இல்லை தெரியுமா அப்படின்னு பையன் சொல்கிறான். இவன் கற்பனையாக ஒரு ஃப்ரெண்டை உருவாக்கி வச்சுருக்கான் போலன்னு ஹீரோயின் நினச்சிக்கிறாங்க. இப்போ வீட்டில் நெய்பர் இருக்காங்க. பையனை பார்த்துக்கிறக்காக ஹீரோயின் வர சொல்லியிருப்பாங்க போல். டிடெக்டிவ் வந்து நெய்பர்கிட்டையும் பையன்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஹீரோயின் கிளம்புறதுக்கு முன்னாடி நெய்பரை கூப்பிட்டு, பையன் தனியாக பேசிகிட்டு இருந்தா கண்டுக்க வேண்டாம், அவனுக்கு ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் டிடெக்டிவும் காரில் ஏறி கிளம்புறத யாரோ இன்னொரு கார்லேருந்து வாட்ச் பண்ணுறாங்க. அது யார்டான்னு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அடுத்த சீனில் ஹீரோயினும் டிடெக்டிவும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை போல். ஹீரோயின் கூட இருக்கிறது அவங்க தத்தெடுத்து வளர்க்குற பையன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோயினும் டிடெக்டிவும் டான்ஸ் பண்ணுறாங்க. இதே நேரம் வீட்டில் நெய்பர் பையனோட ரூமுக்கு போகிறாங்க. என்னடா பண்ணுற குட்டி பையன்னு நெய்பர் கேட்க, நான் பிஜே கூட விளாண்டுட்ருக்கேன்னு பையன் சொல்கிறான். இது இந்த ரோபோட் தான் உன்னோட பிஜேவான்னு நெய்பர் கேட்க, பிஜேங்கிறது ரோபோட் இல்லை, கபோர்டில் இருக்கிற ஆள்னு பையன் சொல்கிறான். இமேஜினரி ஃப்ரெண்டு தான் பிஜேன்னு பையன் சொல்கிறான் போலன்னு நெய்பர் நினச்சிக்கிறாங்க. கபோர்டை திறந்து பார்த்துட்டு எங்கே உன் பிஜேவை ஆளை காணோன்னு நெய்பர் கேட்குறாங்க. பையனை கீழே கூட்டிகிட்டு வந்து சாப்பிடலாம் வைக்கிறாங்க. அப்போ மேலேருந்து டொக்கு டொக்குன்னு சத்தம் வரவும் நெய்பருக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. அது பிஜேவாக தான் இருக்கும், என்னை விளாட கூப்பிட்றான்னு பையன் சொல்கிறான். நெய்பர் டக்குன்னு அலர்ட் ஆகி போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே போலீஸ் வந்து நெய்பர் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப ஹீரோயினும் டிடெக்டிவும் வந்துடுறாங்க. என்ன ஆச்சுன்னு ஹீரோயின் கேட்க, வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கதான் நெய்பர் சொல்கிறாங்க. டிடெக்டிவும் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரும் கன்னோட வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணுறாங்க. அப்போ பையனோட ரூம்லேருந்து டொக்கு டொக்குன்னு சத்தம் வரவும் அங்கே போய் பார்க்குறாங்க. பையனோட ரோபோட் தான் செவத்தில் டொக்கு டொக்குன்னு இடிச்சிட்டு நிற்கிது. வீட்டுக்குள்ளே வேறு யாருமே இல்லை. இந்த சத்தத்தை தான் நெய்பர் கேட்டுட்டு தப்பாக நினச்சிட்டாங்களோன்னு டிடெக்டிவ்க்கு தோணுது. நான் கேட்ட சத்தம் இந்த ரோபோட் கொடுத்ததில்ல, வேறு ஏதோ இருக்குன்னு நெய்பர் அடித்து சொல்கிறாங்க. அது பிஜே தானே பையன் சொல்ல, இவன் யாரை சொல்கிறான்னு டிடெக்டிவ் யோசிக்கிறாரு. அது இவனோட இமேஜினரி ஃப்ரெண்டுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு இன்றைக்கி வந்தானா பார்க்க எப்படி இருப்பான்னு பையன் கிட்ட டிடெக்டிவ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவன் எப்படி இருப்பான்னு எனக்கே தெரியாதுன்னு பையன் சொல்கிறான். இவன் சொல்கிறத ஹீரோயின் இன்னுமே சீரியஸாக எடுத்துக்கல. அதனால் அவனை தூங்க சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. டிடெக்டிவ் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக கொஞ்ச நாள் வெளியூர் போகிறதா சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருந்த பாபி இறந்துட்டாரு. ஹவுஸ் ஓனர் ரிக்வஸ்ட் பண்ணனால பாபியை பற்றி டிடெக்டிவ் கிட்ட ஹீரோயின் சொல்லவே இல்லை. பையனோட ரூமில் கேட்ட சத்தத்துக்கு காரணம் அந்த பாபியோட ஆவியாக இருக்குமோன்னு நெய்பருக்கு சந்தேகம் வருது. ஆவி கான்செப்ட்குள்ளே போக ஹீரோயின் விரும்பலை. இது எப்படி டீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும்னு நெய்பர் சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் பையனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறாங்க. இந்த வீக்கெண்ட் வெளியே போகலாமா, போய் கேம் விளாட்லாமான்னு ஹீரோயின் சொல்ல, இல்லை நான் வீட்டிலே இருந்துக்கிறேன்னு பையன் சொல்கிறான். இவனுக்கே வெளியே போக ஆர்வமே இல்லைன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. பையன் ஸ்கூலுக்குள்ளே என்டர் ஆகிறப்ப ஃப்ரெண்ட் அங்கே வராரு. பையனுக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்டை கிஃப்டாக கொடுக்குறாரு. அந்த டிஷர்ட்காக அடம் பிடிச்ச பையன் இப்போ ஆர்வமே இல்லாமல் வாங்கிக்கிறான். என்ன இவங்கிட்ட ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லைன்னு ஃப்ரெண்டும் யோசிக்கிறாரு. ஹீரோயின் வீட்டில் இருக்கிறப்ப நெய்பர் ஒரு லேடியை கூட்டிகிட்டு வராங்க. இவங்க ஒரு சைக்கிக் ஹீலர். ஒரு இடத்துல இருக்கிற எனர்ஜியை இவங்களால உணர முடியும். அதை வச்சு நடந்தது நடக்க போகிறதுன்னு எல்லாத்தையுமே கணிச்சு சொல்லுவாங்க. இவங்களால வாய் பேச முடியாதனால சைன் லாங்குவேஜில் பேசுகிறாங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறதுக்கு கூட ஒரு டிரான்ஸ்லேட்டரும் இருக்காங்க. ஹீரோயினோட கனவுல ஏன் அடிக்கடி கத்தி வருதுன்னு ஹீலர் கேட்குறாங்க. கரெக்டாக சொல்கிறாங்களேன்னு ஹீரோயினுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த வீட்டில் ஒரு டெத்து நடந்திருக்கதை ஹீலரால் உணர முடியுது. இந்த வீட்டில் இந்த லேடி கொலை செய்யப்பட்டதை ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தோம். ஆனால் அது ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல. பக்கத்து வீட்டில் தான் ஹவுஸ் ஓனரோட பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஸ்டெப்ஸை பார்த்ததுமே அதில் ஆன் உருண்டு விழுந்தது ஹீலருக்கு ஃப்ளாஷ் ஆகுது. இங்கே எதுவுமே நடக்கலைன்னு ஹீரோயின் சொல்கிறனால ஹீலர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. படியில் உருண்டு விழுகிற லேடி ஹீரோயினா இல்லை வேறு லேடியான்னு ஹீலர்னால கெஸ் பண்ண முடியல. அடுத்து ஸ்டடி ரூமுக்கு போகிறப்ப அங்கே நிறைய எனர்ஜி இருக்கிறத ஹீலரால் உணர முடியுது. அவங்களோட மனக்கண்ணுக்கு டார்க் ப்ரௌன் கலர் இலைகள் தெரியறத சொல்கிறாங்க. இவங்க எதை சொல்கிறாங்கன்னு யாருக்குமே புரியல. ஹீலர் ஹீரோயினோட கையை பிடிச்சி பார்த்துட்டு ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க.
இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்கிறதாவும் அது ஹீரோயினோட கவனத்தை தம் பக்கம் திருப்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் ஹீரோயின் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஹீரோயினோட லைஃப்பில் ஜிங்கிற எழுத்தில் பேர் இருக்கிற ஆள்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணுமா. இவ்வளோ விஷயத்த சொல்லிவிட்டு ஹீலர் போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு எதை நம்புறது எதை விடுறதுன்னே ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கு. இந்த வீட்டு ஸ்டெப்ஸில் யாராவது விழுந்தாங்களா இறந்து போயிட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஹவுஸ் ஓனரோட நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. அந்த கால் ஆன்சரிங் மிஷினுக்கு போகுது. இந்த வீட்டில் நடந்த ஆக்சிடென்ட் பற்றி பேசணும், எனக்கு கால் பண்ணுங்கன்னு ஹீரோயின் வாய்ஸ் மெயில் அனுப்புகிறாங்க. ஹீரோயினோட லைஃப்பில் லெட்டர் ஜேல ஆரம்பிக்கிற பேர் இருக்கிற ஆள் யாருன்னு நெய்பர் கேட்குறாங்க. டிடெக்டிவோட பேர் ஜோதா, ஃப்ரெண்டோட பேர் சார்ல்ஸ். ஆனால் அவரோட ஃபுல் நேம் பார்த்தோம்னா சார்ல்ஸ் ஜென்சன். இந்த நேம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டு போடலான்னு நெய்பர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கால் வருது. கால் பண்ணது பையனோட ஸ்கூல் பிரின்சிபல். ஹீரோயின் கிட்ட பேசணுன்னு பிரின்சிபல் சொல்லவும் ஹீரோயின் கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே பிரின்சிபல் ஹீரோயினோட பையன் வரைஞ்ச ட்ராயிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாரு. பையன் ஸ்கூலில் ஜாயின் பண்ண புதுசில் நல்ல விதமாக க்யூட்டான ட்ராயிங்ஸ்லாம் வரைஞ்சிருக்கான். ஆனால் கடந்த சில நாட்களாக பையன் வரைஞ்ச சில ட்ராயிங்ஸு ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. ஒருத்தன் கத்தியோடு நிற்கிற மாதிரியும் இன்னொருத்தன் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிற மாதிரியும் பையன் வரைஞ்சிருக்கான். இன்னொரு ட்ராயிங்கில் ஒரு லேடி ஸ்டெப்ஸில் உருண்டு விழுகிற மாதிரி வரைஞ்சிருக்கான். ஹீரோயின் பையனை கூட்டிகிட்டு காரில் ஏறினதுமே ட்ராயிங்ஸ் எல்லாத்தையும் காமிச்சு இதில் என்னடான்னு கேட்குறாங்க. ஒரு கதையில் இப்படி தான் வரும்னு பையன் சொல்கிறான். என்ன கதைன்னு கேட்டால் த பிரின்சஸ் அண்ட் த சோல்ஜர்னு சொல்கிறான். ஆனால் அப்படி ஒரு கதையை ஹீரோயின் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த கதை என்னன்னு பையனே சொல்கிறான். ஒரு சோல்ஜர் பிரின்சஸை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டிருக்கான். அதுக்கு பிரின்சஸும் ரெடியாக இருந்திருக்காங்க. அப்போது ஒரு விசர்டு தன்னோட மந்திர சக்தியால் பிரின்சஸோட மனசை மாற்றிருக்கான். இது சோல்ஜரை ரொம்பவே அப்செட் ஆக்கியிருக்கு. அதுக்கு தண்டனையாக பிரின்சஸ் படியில் உருண்டு விழுந்திருக்காங்க. இதுதான் அந்த கதைன்னு பையன் சொல்ல, இது உனக்கு யார் சொன்னதுன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. பையன் இருந்துக்கிட்டு பிஜே அப்படின்னு சொல்கிறான். இமேஜினரி ஃப்ரெண்டுக்கு பேர் வச்ச வரைக்கும் ஓகே, ஆனால் அந்த இமேஜினரி ஃப்ரெண்டு கதை சொல்லி அந்த பையன் ட்ராயிங்காக வரைஞ்சிருக்கதை ஹீரோயினால் புரிஞ்சிக்கவே முடியல. பிஜே ரியல் இல்லைன்னு பையனுக்கு புரிய வைக்கவும் ஹீரோயினால் முடியல. ஒரு நாள் பிஜே உங்களையும் மீட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காருன்னு பையன் சொல்ல ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. பையனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா யாரோ ஒரு கிஃப்ட்டை வச்சுட்டு போயிருக்காங்க. அதை ஹீரோயின் எடுத்து ஓப்பன் பண்ணால் உள்ள பிரின்சஸ் உருவம் பொறிச்ச பெண்டன்ட்டோட ஒரு அழகான செயின் இருக்கு. இதை யார் வச்சுருப்பாங்கன்னு ஹீரோயின் யோசிக்கிறப்ப லேண்ட்லைனுக்கு கால் வருது. எடுத்து ஹலோ ஹலோன்னு சொன்னால் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நெய்பர் சொன்ன ஐடியாவை இப்போ ஹீரோயின் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆஸ்ட்ரிஷ் போட்டு 69 ஹீரோயின் டயல் பண்ணதும் கால் வந்த நம்பருக்கே கால் போகுது. அந்த பக்கம் ஒருத்தர் ஹலோன்னு சொல்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை, ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். நீங்களா கால் பண்ணீங்க சார்ல்ஸ்ன்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இவ்வளோ நாளாக இவர் தான் இப்படி கால் பண்ணிட்டு பேசாமல் இருந்தாரான்னு ஹீரோயினுக்கு அப்செட் ஆகி காலை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து ஹவுஸ் ஓனர்கிட்டேருந்து வாய்ஸ் மெயில் வருது. ஹீரோயினுக்கு கொரியரில் வந்த கிஃப்ட்டை ஹவுஸ் ஓனர் தான் வீட்டுக்குள்ளே வந்து வச்சாராம். இந்த வீட்டில் ஏதாவது நடந்துச்சான்னு நேற்று கேட்டிங்க, ஏன் அப்படி கேட்டிங்கன்னு தெரில, இந்த வீட்டில் எதுவும் நடக்கலைன்னு ஹவுஸ் ஓனர் வாய்ஸ் மெயிலில் சொல்கிறாரு. அடுத்து ஹீரோயின் குப்பையை கொட்டுறதுக்காக பேக் டோரை ஓப்பன் பண்ணி போகிறப்ப அங்கே ஃப்ரெண்டு வந்து நிற்கிறாரு. ஃப்ரெண்டோரை தட்டி பார்த்துட்டு யாருமே வரலங்கனால பின்பக்கமாக வந்தாராம். ஹீரோயின் ரிலேஷன்ஷிப்க்கு ரெடியாக இல்லைன்னு ஃப்ரெண்டுக்கும் தெரியும். சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம்னு சொல்கிறாரு. நீங்கள் இப்படி அடிக்கடி எனக்கு கால் பண்ணுறது கிஃப்ட் அனுப்பலை, எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அந்த செயினை ஃப்ரெண்டு தான் அனுப்பியிருக்கதா ஹீரோயின் நினச்சிட்டாங்க போல். பையனுக்கு கொடுத்த டிஷர்ட்டு தான் ஹீரோயின் சொல்கிறாங்கன்னு ஃப்ரெண்டு நினச்சிருக்காரு. பையனுக்கு டிஷர்ட் கொடுத்தது ஒரு தப்பான ஃப்ரெண்டு கேட்க, என்னது டிஷர்ட் கொடுத்தீங்களான்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் ஸ்கூலுக்கு போய் கொடுத்தேன், அவன் என்கிட்ட சரியாக பேசவே இல்லைன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. நீங்கள் எதுக்கு என்னை கேட்காம இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு ஹீரோயின் கோவப்படுறாங்க. இது ஒரு சின்ன விஷயம்னு ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோயின் அந்த செயின் எடுத்து காட்டி இது சின்ன விஷயமானு கேட்குறாங்க. இது என்ன செயின், நானே இப்போ தான் பார்க்குறேன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அதை ஹீரோயினால் நம்ப முடியல. இனிமேல் நமக்குள்ளே எந்த உறவும் வேணான்னு ஹீரோயின் சொல்ல ஃப்ரெண்டு டென்ஷன் ஆகுறாரு. என்னை வெளியே அனுப்பிட்டு அந்த போலீஸ் கூட ஊர் சுற்ற போறியான்னு ஃப்ரெண்டு கேட்குறாரு. ஹீரோயினும் டிடெக்டிவும் ஒன்றா வெளியே போனது இவர் பார்த்தார்ல. என்னை ஸ்பை பண்ணிகிட்ருக்கீங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நீ அவனையும் ஒரு நாள் கழட்டி விட தான் போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு போகிறாரு. வெளியே பார்த்தா ஃப்ரெண்டோட காரில் லூசர்னு யாரோ ஸ்ப்ரே பண்ணி அடித்து வச்சுட்டு போயிருக்காங்க. எவன் பார்த்த விளையாடாதுன்னு ஃப்ரெண்டு சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அப்போ ஹவுஸ் ஓனரோட வீட்டில் ஜன்னல் கிட்ட நிழல் தெரியுது. ஃப்ரெண்ட் அங்கே போய் என்னோட காரில் எவனோ ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிட்டான், நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. ஆமாம் நான் பார்த்தேன், உள்ளே வந்து வெயிட் பண்ணுங்கள், போலீஸ்க்கு கால் பண்ணுவோன்னு உள்ளேருந்து வாய்ஸ் மட்டும் கேட்குது. சரின்னு அந்த வீட்டுக்குள்ளே ஃப்ரெண்டு போகிறாரு. இதே நேரம் ஹீரோயின் ஸ்டடி ரூமில் இருக்காங்க. நிறைய டார்க் ப்ரௌன் இலைகள் தெரியுறதா ஹீலர் சொன்னாங்கல்ல. இங்கே இருக்கிற புக் ஷெல்ஃபில் இருக்கிற ட்ராயரில் இலைகள் டிசைன் இருக்குது. அது டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஒருவேளை ஹீலர் சொன்னது இதுவாக இருக்குமோன்னு ஹீரோயின் சந்தேகப்பட்டு அந்த ட்ராயரை திறக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு டைரி இருக்குது. யாரோ எழுதி வச்ச பர்சனல் டைரி தான் அது. அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. ஒரு ஆளும் ஒரு லேடியும் ஜோடியாக நிற்கிற அந்த ஃபோட்டோவை ஹீரோயின் பார்க்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஓப்பனிங் சீனில் காமிச்ச எவரெட்டும் ஆனும் தான்.
ஆன் எழுதின அந்த டைரியை ஹீரோயின் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டில் முன்னாடி இருந்தது இவங்க தான் ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. டைரியில் சில விஷயங்களை ஆன் எழுதியிருக்காங்க. அவங்க எவரெட்டை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீடை காலி பண்ணுற ஐடியாவில் இருந்திருக்காங்க. இங்கே பெட்டில் படுத்துட்டு இருக்கிறப்ப யாரோ என்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். யாரோ மூச்சு விடுற சத்தம் கூட கேட்கும். ஆனால் லைட்டை ஆன் பண்ணி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ தேடியும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்னு ஆன் எழுதியிருக்காங்க. ஹீரோயின் இப்போ பாத் டப்பில் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டே டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எவரெட் ஒரு ஹாலோவின் பார்ட்டி நடத்தி என்கேஜ்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணலான்னு ஆனுக்கு ஐடியா கொடுத்துருக்காரு. அந்த பார்ட்டியில் ஆன் ஒரு பிரின்சஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதை ஹீரோயின் ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு மயக்கம் வந்து டைரியை தண்ணிக்குள்ளே போட்டுறாங்க. இப்போ ஹாலோவின் பார்ட்டியில் ஹீரோயினே இருக்கிற மாதிரி ஹாலுசினேஷன் வருது. அடுத்து கண் முழிச்சு பார்த்தா ஹீரோயின் பெட்டில் டவலோட படுத்து கிடக்காங்க. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு போல். பையன் பசிக்குதுன்னு பிரெட் எடுத்து சாப்பிட்ருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹேங் ஓவராக இருக்கவும் நெய்பரே பையனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறாங்க. நைட்டு டீ குடிச்சுக்கிட்டே பாத்டப்பில் குளிச்சதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் இருக்கு. சடனாக ஏன் ஹேங் ஓவராக இருக்குன்னு ஹீரோயினுக்கு புரியல. டைரியில் படித்த விஷயங்களை நெய்பர்கிட்ட ஹீரோயின் ஷேர் பண்ணுறாங்க. டைரியில் இருந்த அந்த ஃபோட்டோவை நெய்பர் பார்க்குறாங்க. ஆன் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஹீரோயின் மாதிரியே தான் இருக்காங்க. உனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தால் இப்படி தான் இருப்பாங்கன்னு நெய்பர் சொல்கிறாங்க. இதில் என்ன ஹைலைட்னா ஹீரோயினுக்கு கிஃப்டாக வந்த செயினை தான் ஃபோட்டோவில் ஆன் கழுத்தில் போட்டிருக்காங்க. ஒரே மர்மமாக இருக்கேன்னு நெய்பர் சொல்கிறாங்க. ஆன் யார், இப்போ எங்கே இருக்காங்க, எதுக்கு டைரியை விட்டுட்டு போனாங்கன்னு எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியல. அடுத்த சீனில் ஹீரோயின் ஆன்லைனில் ஆனை பற்றி சர்ச் பண்ணுறப்ப அவங்க கொலை செய்யப்பட்டதை தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த கேஸில் எவரெட்டை தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்க போல். ஹீரோயின் உடனே கிளம்பி ஜெயிலில் இருக்கிற எவரெட்டை மீட் பண்ணுறாங்க. நீங்கள் வாழ்ந்த வீட்டில் தான் நான் இப்போ இருக்கேன், வீட்டில் விசித்திரமான சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னு ஹீரோயின் சொல்ல, அந்த வீட்டை விட்டு போயிருங்கன்னு எவரெட் சொல்கிறாரு. ஹீரோயின் அந்த செயினை எவரெட் கிட்ட காட்டி இது எனக்கு யாரோ அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எவரெட் அந்த செயினில் இருக்கிற பெண்டண்ட்டை ஓப்பன் பண்ணி காட்ட சொல்கிறாரு. அதில் ஃபாரெவர் இன் லவ்னு போட்டிருக்கு. அது ஆன் போட்டிருந்த செயின் தான்னு எவரெட் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. கொலை நடந்த நைட்டு ஆனோட கழுத்தில் இந்த செயின் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா அது அனுப்புனவன் தான் கில்லர்னு எவரெட் சொல்கிறாரு. அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா பார்ட்டியில் என்கேஜ்மெண்ட் பற்றி அனௌன்ஸ் பண்ணதும் கெஸ்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தராக கிளம்பியிருக்காங்க. மாடியில் இருக்கிற ரூமுக்கு ஆன் போயிருக்காங்க. எவரெட்டு கீழே ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எவரெட் ஓவராக குடிக்கவே இல்லை, ஆனாலும் மயங்கி விழுந்திருக்காரு. கண் முழிச்சு பார்த்தப்ப ஆன் ரத்த வெள்ளத்தில் பக்கத்தில் கிடந்திருக்காங்க. போலீஸு கன்னோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. மர்டர் வெப்பனில் எவரெட்டோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்தனால அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அட்டாப்சியில் வேறு ஒருத்தரோட சீமன் ஆனோட உடம்புல இருந்திருக்கு. ஸோ ஆன் யார் கூட அஃபேரில் இருந்ததை தாங்கிக்கவே முடியாமல் எவரெட் கொலை பண்ணிட்டு தான் போலீஸ் முடிவுக்கு வந்திருக்காங்க. கதவெல்லாமே உள் பக்கமாக லாக் பண்ணியிருந்தனால வெளியால் யாருமே உள்ளே வந்திருக்க சான்ஸே இல்லை. வீட்டுக்குள்ளே இருந்தது ஆனும் எவரெட்டும் மட்டும்தான். அதனால் எவரெட் தவிர வேறு சஸ்பெக்டை பற்றி போலீஸ் யோசிக்கவே இல்லை. யார் போலீஸ்க்கு கால் பண்ணதுன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் தான் ஏதோ சத்தம் கேட்டனால போலீஸ்க்கு கால் பண்ணாரா. யார், ஹவுஸ் ஓனரான்னு ஹீரோயின் கேட்க, இல்லை அவரோட பையனே எவரெட் சொல்கிறாரு. பாபி சூசைட் பண்ணிக்கிட்டு தெரியுமான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஹவுஸ் ஓனர் அரை லூஸ்னா அவரோட பையன் பிஜே ஒரு முழு லூசுன்னு எவரெட் சொல்கிறாரு. பிஜேவான்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பையன் பிஜேன்னு தானே சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோயின் அது ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டுன்னு நினச்சாங்க. ஆனால் பிஜேங்கிறது பாபி ஜூனியர்னு இப்போ தான் ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஸோ பையன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற ஆள் கற்பனையில் உண்மைன்னு ஹீரோயின் ரியலைஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி டிடெக்டிவ் கிட்ட பேசலான்னு பார்த்தா அவர் இப்போ ஊர்லேயே இல்லை. இதே நேரம் பையன் ரூமில் விளாண்டுட்ருக்கான். பொம்மை ட்ரெயினை கபோர்டுக்குள்ளே அனுப்பி விடுறான். அது திரும்பி வரும்போது ஒரு சோல்ஜர் பொம்மையோடு வருது. அதை பார்த்து பையன் சந்தோஷப்படுறான். அவனை பார்த்துக்கிறதுக்காக வீட்டில் இருந்த நெய்பர் இப்போ அவனை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவனோட ரூமுக்கு போகிறாங்க. பையன் கபோர்டில் ஒளிஞ்சிருக்கான்னு நினச்சி நெய்பர் அதுக்குள்ளே போகிறப்ப அங்கேருந்த ரோபோட்டை தெரியாமல் தட்டி விட்டுறாங்க. அது சத்தம் போடவும் நெய்பர் பயந்து தடுமாறி செவுத்தில் கை வைக்கிறாங்க. அப்போ அந்த செவரில் கதவு மாதிரி ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தா ஒரு டன்னல் மாதிரி நீளமாக போகுது. என்னடா அதுன்னு நெய்பர் ஷாக் ஆகுறாங்க. அந்த டன்னல் முடிகிற இடத்துல குண்டு பல்புலாம் தொங்குது. நெய்பர் மெதுவாக நடந்து அங்கே இருக்கிற இன்னொரு கதவை திறந்து உள்ளே போகிறாங்க. அது பக்கத்து வீட்டு மாடி ரூமோட கனெக்ட் ஆகுது. நெய்பர் அந்த ரூமில் சுற்றி பார்த்துட்டு பையனை தேடுறாங்க. அங்கே இல்லைன்னு ஸ்டெப்ஸில் மெதுவாக இறங்கி வராங்க. அங்கே ஹவுஸ் ஓனரும் பாபியும் நிற்கிற ஃபோட்டோ இருக்குது. அடப்பாவீங்களா, 2 வீடையும் கனெக்ட் பண்ணியாடா வச்சுருக்கீங்கன்னு நெய்பர் ஷாக் ஆகுறப்ப பாபி கையில் சுத்தியலோடு வந்து நிற்கிறாரு. சூசைட் பண்ணிக்கிட்டவன் சுத்தியலோட சேஸ் பண்ணவும் நெய்பர் தெரிச்சு ஓடுறாங்க. அவங்கள வெளியே போக விடாமல் பாபி பிளாக் பண்ணுறாரு. இன்வைட் பண்ணாமே எல்லா வீட்டுக்கும் போறியே, உனக்கு வெக்கமாகவே இல்லையான்னு நெய்பரை பாபி கேட்குறாரு. இப்படி மண்டை குழம்புனவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு நெய்பருக்கு பயம் வருது. இப்போ பையன் ஒரு ரூம்லேருந்து வெளியே வந்து பிஜே விளாடவான்னு கூப்பிட்றான். பாபி அவன் கிட்ட போய் ஒரு பெருச்சாளி வந்திருக்கு, அதை அடித்து தூக்கி போட்டு வரேன்னு சொல்கிறாரு.
பையனை ரூம்குள்ளே அனுப்பிட்டு நெய்பரை மடக்கி ஒரே போடுறாரு. பாடியை பாபி இழுத்துட்டு போகிறத பார்த்து பையன் பயந்துடுறான். நான் வீட்டுக்கு போகணும், எங்கள் அம்மா எங்கன்னு பையன் கேட்க, இதுதான் நம்ம வீடு, உன்னையும் உங்கள் அம்மாவையும் நான் பார்த்துக்கிறேன், நம்ம இனிமேல் ஒரே ஃபேமிலி, நான் தான் உன் டேடின்னு பாபி சொல்கிறாரு. நீ டேடி இல்லை கேடின்னு சொல்லிட்டு பையன் ஓட ட்ரை பண்ணுறான். பாபி அவனை பிடிச்சி பைத்தியம் மாதிரி கத்தி ரூமில் லாக் பண்ணுறாரு. இப்போ ஹீரோயின் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே டிடெக்டிவ் கிட்டேருந்து கால் வருது. பக்கத்து வீட்டில் சூசைட் பண்ணி செத்தது யாருன்னு செக் பண்ணி சொல்ல முடியுமான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. டிடெக்டிவ் டேட்டா பேஸில் செக் பண்ணி பார்க்குறப்ப தான் ஒரு உண்மையே தெரிய வருது. இறந்தது பாபி இல்லை, அவரோட அப்பா, அதாவது ஹவுஸ் ஓனர். அப்படின்னா பாபி இன்னும் உயிரோடு தான் இருக்காருன்னு கன்ஃபார்ம் ஆகுது. என்னை ஸ்டாக் பண்ண பாபி இன்னும் உயிரோடு தான் இருக்கான், அவன் சூசைட் பண்ணிக்கிட்டதை நினச்சி உங்ககிட்ட சொல்லாமே விட்டுட்டேன், அவன் ஒரு கில்லராக இருக்கவும் சான்ஸ் இருக்குது, நீங்கள் சீக்கிரமாக வாங்கன்னு டிடெக்டிவ் கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. இதோ வரேன்னு டிடெக்டிவ் உடனே கிளம்புறாரு. வீட்டில் பையனையும் நெய்பரையும் காணோமேன்னு ஹீரோயின் தேடுறாங்க. பாபி அடைச்சி வச்ச ரூமில் பையன் கதவை தட்டுற சவுண்டு வென்டிலேஷன் ஓட்ட வழியாக ஹீரோயினுக்கு கேட்குது. ஹீரோயின் அலர்ட் ஆகி கன் எடுத்து பக்கத்து வீட்டுக்கு போகிறாங்க. இந்த வீட்லேயே சீக்ரெட் வழி இருக்குன்னு ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல. பக்கத்து வீட்டுக்குள்ளே போய் ஹீரோயின் பையனை தேடுறப்ப பாத்ரூமில் ஃப்ரெண்டோட பாடி கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. பாபி இவரையும் கொலை பண்ணிட்டார் போல். பாத் டப்பில் பாடியை சுற்றி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வச்சுருக்காரு. இப்போ பாபி ஹீரோயினை பார்த்து வெல்கம் ஹோம்னு சொல்கிறாரு. என் பையன் எங்கன்னு கேட்டு ஹீரோயின் கன்னை காட்டுறாங்க. நம்ம பையன் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கான், உனக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு பாபி சொல்கிறாரு. ஹீரோயின் ஷூட் பண்ணிடுவேன் மிரட்டியுமே பாபி அசரவே இல்லை. பக்கத்தில் வந்து ஹீரோயினை கீழே தள்ளி கன் எடுத்துக்கிறாரு. ஹீரோயின் அவரை தள்ளி விட்டு ஓடுறப்ப 2 வீடையும் கனெக்ட் பண்ணுற டனல் வழியாக ஓடுறாங்க. அப்போ நெய்பரோட டெட் பாடி ஹீரோயின் மேலே விழுகுது. அதை பார்த்து ஹீரோயினை அழுது கத்துறாங்க. அங்கே இருக்கிற ஏனியில் ஹீரோயின் ஏற ட்ரை பண்ணுறப்ப அங்கே இருக்கிற வென்டிலேஷன் வழியாக ஹீரோயினோட வீட்டு ஹால் அப்படியே தெரியுது. பாபி கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக எங்கே ஓடுன்னு தெரியாமல் ஓடி ஒரு வழியாக கபோர்டுக்குள்ளேருந்து வெளியே வராங்க. என்ன நம்ம வீடு வந்துருச்சுன்னு ஹீரோயின் புரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறப்ப பாபி பின்னாடி வந்து பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு ரூமில் கட்டி போடுறாரு. பாபி ஹீரோயினை ஸ்பை பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த ரூமில் ஒட்டி வச்சுருக்காரு. கன்னை தன்னோட வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு பாபி ஷூட் பண்ணுறாரு. ஆனால் அதில் புல்லட்ஸே இல்லை. நான் எடுத்து வச்சுட்டேன்னு சொல்லி பாபி சிரிக்கிறாரு. இனி என்ன தான் பண்ண காத்துட்ருக்கானோங்கிற மாதிரி ஹீரோயின் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. நீ என்னோட பிரின்சஸ், நீ இனிமேல் தனியாக கஷ்டப்பட தேவையில்லை, நம்ம சேர்ந்து வாழ போகிறோன்னு பாபி சொல்கிறாரு. ஹீரோயின் காலையிலே எந்திரிக்கிறது, பல் விளக்குறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே பாபி சீக்கிரட்டாக பார்த்து ரசிச்சிருக்காரு. இது ஹவுஸ் ஓனருக்கும் தெரியும். ஆனால் பாபி சைலண்ட்டாக பார்த்து ரசிக்காமல் ஹீரோயினை அடையணும்னு நினச்சது ஹவுஸ் ஓனருக்கு பிடிக்கல. பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் பாபியை வார்ன் பண்ணார். அன்னைக்கு கோவத்தில் கயிறு எடுத்து பாபி அதை வச்சே ஹவுஸ் ஓனரே தொங்க விட்டுருக்காரு. வாய்ஸை மாற்றி பேசி ஹீரோயினுக்கு வாய்ஸ் மெயில் அனுப்பியிருக்காரு. இப்போ பையன் கதவை திறந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஓடி வரான். வெளியே போய் யாரையாவது கூப்பிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு ஹீரோயின் சொல்ல பையன் வேகமாக சீக்ரெட் வழியில் ஓடி கபோர்டுக்குள்ளேருந்து வெளியே வரான். இப்போ டிடெக்டிவ் அங்கே வந்து ஹீரோயினை தேடுறாரு. பாபி மறைஞ்சிருந்து டிடெக்டிவ் அடித்து மயக்கமாக்குறாரு. இந்த கேப்பில் ஹீரோயின் கட்டை அவுத்துட்டு கன் எடுத்து அதில் புல்லட்ஸை லோட் பண்ணுறாங்க. பையன் ஹீரோயின் கிட்ட ஓடி வந்துடுறான். பின்னாடியே பாபியும் வந்து நிற்கிறாரு. நம்ம கல்யாணம் பண்ணி எங்கேயாச்சும் போய் லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோன்னு பாபி சொல்கிறாரு. இவர் சின்ன வயசாக இருந்தப்ப அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. பாபியை அம்மா கூட இருக்க விடாமல் ஹவுஸ் ஓனர் பிரித்து வச்சுருக்காரு. கடைசி வரைக்கும் அம்மாவை பார்க்க முடியாமல் போனது பாபியோட மனசை பாதிச்சிருக்கு. அதனால ஹவுஸ் ஓனரை வெறுத்திருக்காரு. ஆன் எதுக்கு கொலை பண்ணன்னு ஹீரோயின் கேட்க அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு பாபி சொல்கிறாரு. அவள் உன்னை லவ் பண்ணவே இல்லை, நீ தான் அப்யூஸ் பண்ணி கொலை பண்ணிக்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. பையன் ஒரு பால் எடுத்து பாபி மேலே ஏறிறான். ஹீரோயின் பாபியை ஸ்டெப்ஸில் தள்ளி விடவும் அவர் உருண்டு வந்து விழுகிறாரு. டிடெக்டிவ் மயக்கம் போட்டு கிடக்கிறத பார்த்து ஹீரோயின் அவரை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. அப்போ பாபி எந்திரிச்சு பையன்கிட்ட போகிறத பார்த்து ஹீரோயின் டிடெக்டிவோட கன் எடுக்கிறாங்க. பையனை மேலே போக சொல்லிட்டு பாபியை தைரியமாக ஷூட் பண்ணுறாங்க. பாபி இறந்து போயிடுறாரு. கிளைமேக்ஸில் ஹீரோயின், பையன், டிடெக்டிவ் 3 பேரும் ஒரு ஆர்ட் கேலரியில் இருக்காங்க. நெய்பர் வரைஞ்சி வச்சிருந்த ஏஞ்சல்ஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. அதை மக்கள் எல்லாரும் பார்த்து ரசிக்கிறாங்க. நிரபராதின்னு ப்ரூவ் ஆனனால ரிலீஸ் ஆன எவரெட் அங்கே வராரு. ஆனோட செயினை அவர்கிட்டயே ஹீரோயின் கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கும் டிடெக்டிவ்க்கும் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.